நேற்று வீடியோவுடைய கண்டினியூஷன் பிளாக் தான். ஸ்கூலுக்கு ஸ்நாக்ஸாக கொடுத்து விடலான்னு தான் இந்த லட்டுவை வந்து ரெடி பண்ணேன். ஆனால் ஒன்று கூட மிச்சம் இல்லாமல் வீட்டிலே வந்து காலி ஆயிடுச்சு. அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. இந்த லட்டு எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? இந்த லட்டு செய்கிறதுக்கு 1 கப் அளவுக்கு ராகி மாவு எடுத்திருக்கேன். அதில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சப்பாத்தி மாவு மாதிரி பிசையாமல் கொஞ்சம் வந்து லூஸாக வந்து பிணைஞ்சிக்கோங்க. கையில் கொஞ்சமாக தண்ணி இல்லை ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு அடை மாதிரி தோசைக்கல்ல 2 பக்கமும் செவந்து வர அளவுக்கு சுட்டு எடுத்துக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. ஸ்வீட்னஸ்க்கு நாட்டு சக்கரை தான் எடுத்திருக்கேன். உங்ககிட்ட வெல்லம் கருப்பட்டின்னு எது இருந்தாலும் வந்து சேர்த்துக்கலாம். 1 கப்பு ராகி மாவுக்கு 1/2 கப்பு நாட்டு சக்கரை கரெக்டாக இருக்கும். எங்கள் வீட்டில் கொஞ்சம் ஸ்வீட் அதிகமாக சாப்பிடுவாங்க, அதனால ஒரு 3/4 கப் அளவுக்கு சேர்த்துருக்கேன். வேர்க்கடலையே ஒரு 2 நிமிஷம் ரோஸ்ட் பண்ணிவிட்டு தோலெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. 2 ஏலக்காவும் சேர்த்து கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ரெடி பண்ணி வச்சிருக்க ராகி அடையுமே இதில் கட் பண்ணி சேர்த்து இன்னுமே கொஞ்சம் கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப ஃபாஸ்ட்டாக பேசிட்டேன்னு நினைக்கிறேன். கையில் கொஞ்சமாக கீ அப்ளை பண்ணிவிட்டு குட்டி குட்டி பால்ஸாக பிடிச்சிங்கன்னா ஹெல்த்தியான ராகி லட்டு ரெடி ஆகிடும்.